வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெள்ளனூர் ஊராட்சியில் 30,000 குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். இங்கு இடம் வாங்கி வீடு கட்டி புதியதாக குடியேறுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆரிக்கம்பேடு என்ற கிராமத்தில் 20 வருடத்திற்கு முன்பு 50 சென்ட் நிலத்தில் ஆரம்ப பள்ளி உருவானது. அதே கட்டிடத்தில் உயர்நிலை பள்ளியாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தரம் உயர்த்தப்பட்டது. போதிய இடவசதி, கட்டட வசதி இல்லாத பள்ளியில் ஆண்டிற்கு ஆண்டு மாணவர்களின் எண்ணிக்கை மட்டும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. வெள்ளனூர் ஊராட்சியின் அருகில் ஏராளமான சிறிய கிராமங்கள், புதிய குடியேற்றம் என்று மக்கள் தொகை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே இப்பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்பது கிராம மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. எங்கள் ஊரில் ஆரிக்கம்பேடு கிராமத்தில் ரொம்ப காலங்காலமாக பள்ளிகள் மேல்நிலை பள்ளி கேட்டு பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக வந்துட்டுருக்கு. பாதி மாணவர்கள் பள்ளி படிப்பை நிறுத்தக்கூடிய அவலம் இருக்குது. ஒன்று போக்குவரத்து பிரச்சனை. 30,000 பேர் இருக்கிற எங்கள் கிராமத்தில் ஒரு +1 +2 ஸ்கூல் இது வரைக்கும் இல்லை. எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க, அதுக்கு உண்டான இடமும் இல்லை. 1000 பிள்ளைங்க அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே படிக்கிறாங்க. அந்த 1000 பிள்ளைங்கள பாதி பிள்ளைங்க பாதியிலேயே படிப்பை நிப்பாட்டிடுறாங்க. இந்த அவல நிலை தொடரக்கூடாது. மேல்நிலை பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றால் 15 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும் என்பதால் பல பெண் பிள்ளைகள் படிக்க செல்லாமல் படிப்பை பாதியில் நிறுத்தி விடுவதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். இப்பள்ளிக்கு போதிய கட்டிட வசதி, உரிய விளையாட்டு மைதானம் இல்லாமல் சிரமத்தை அனுபவித்து வருவதாக மாணவ மாணவிகள் தெரிவிக்கின்றனர். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், பி செக்ஷன். அதுக்கப்புறமா எங்கள் ஸ்கூல் பேர் ஆரிக்கம்பேடு ஹையர் செகண்டரி ஸ்கூல், வெள்ளானூர் ஊராட்சி. எங்களுக்கு இங்கே 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருக்குது. அப்புறமா எங்களுக்கு 11th 12th படிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் எங்களுக்கு ஸ்கூல் 11th 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் இங்கே கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். வில்லிவாக்கம் ஒன்றியம் வெள்ளானூர் ஊராட்சியில் இருக்கிற அரசு உயர்நிலைப்பள்ளி ஆரிக்கம்பேடு ஸ்கூலில் படிக்கிறேன். நான் இப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆனால் 10th முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு போய் படிக்கிறதுக்கான சரியான வசதி இல்லை. எங்கள் சீனியர்ஸ் கூட போய் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. பிகாஸ் எங்கள் ஸ்கூல் எங்கேருந்து 11th 12th போகணுன்னா ரெட் ஹில்ஸ், ஆவடி, அந்த மாதிரி அம்பத்தூர் அந்த மாதிரி ஏரியாவெலாம் போய் படிக்க வந்தாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் எங்கள் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி, ஹை ஸ்கூல், அந்த பால்வாடி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் எங்களுக்கு போதிய இட வசதி இல்லாதனால எங்களுக்கு ஒரு நல்ல பெரிய கிரவுண்டோட ஒரு +1 +2 ஸ்கூல் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். கிரவுண்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது. நாங்கள் விளையாடணுன்னா கூட ரொம்ப இடம் வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்களுக்கு ஏற்கனவே கிரவுண்டு கொடுத்துருக்காரு, எங்கள் தலைவர் கொடுத்துருக்காரு. இப்போ நாங்கள் அங்கே போய் விளையாடணுன்னா ரொம்ப டைம் ஆகும். அப்புறம் கிளாஸ் இதுவும் கட் ஆகும். எங்களுக்கு இங்கே எங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மாதிரி கிரவுண்ட் வேணும், விளையாடுறதுக்கு பொருள் அந்த மாதிரி தந்தால் நல்லாயிருக்கும். மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்றால் அதற்கு போதிய நிலம் வேண்டும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் அரசுக்கு சொந்தமான 12 ஏக்கர் நிலம் தனிநபர் ஆக்கிரமித்து வைத்திருப்பதால் அந்த நிலத்தை அரசு கையகப்படுத்தி மேல்நிலை பள்ளிக்கு ஒதுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கூறுகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கிராம மக்கள் தனித்தனியாக வட்டாட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். தேர்ச்சி விகிதத்தில் சாதனை படைத்து வரும் ஆரிக்கம்பேடு அரசு பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் உயருமா என்பதே ஒட்டுமொத்த கிராம மக்களின் எதிர்பார்ப்பாகும். சன் செய்திகளுக்காக ஆவடியில் இருந்து செய்தியாளர் மூர்த்தி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.